இன்றைய தியானம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நியாயாதிபதிகள் 6:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். எந்த சூழ்நிலையில் தரிசனமானார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நியாயாதிபதிகள் 6:1 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். பிரியமானுளே, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பொல்லாப்பான காரியங்களை எல்லாம் பார்த்து அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்துடுறார். மீதியானியர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலர் என்ன கஷ்டப்படுறாங்களோ, அவங்க என்ன விதைக்கிறாங்களோ, அவங்க என்ன பாடுபடுறாங்களோ எல்லாத்தோடைய ஆசீர்வாதத்தையும் அவங்க திருடிட்டு போயிடுவாங்க. அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்று உங்களை ஒடுக்கின யாருடைய கை நின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கு பின்னால தான் 11ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இந்த செயலை கண்ட கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்? தரிசனமாகி என்று சொன்னால், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிதியோன் செய்கிற காரியத்தை கண்டு, கிதியோனை கண்டு மீதியானியர்களை முற்றிலுமாய் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை திரும்பவுமாக பெற்றுத்தர வேண்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனோடு கூட பேசுகிறார். அவர் அழைக்கும் போது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். கிதியோன் மிகவும் பயந்து ஆலைக்கு சமீபமாய் போரெடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறார்? உன்னை கொண்டு தான் நான் மீதியானியரை முறியடிப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சூழ்நிலைகள் முற்றிலுமாய் வித்தியாசமாய் காணப்படுகிற தேசத்தில் வாழ்ந்தாலும், கிதியோனை போல ஆலைக்கு சமீபமாய் போய் கொஞ்சம் கோதுமையை போரெடுத்து கொண்டிருக்கிற வேலையை செய்தானே, அப்படி முழங்காலில் நின்று தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, கர்த்தருடைய சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பில் நின்று போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பார் என்று சொன்னால், நம் பக்கத்திலே வந்து நம்மையும் பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை தரிசனத்திலே நமக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் வந்து கிபியோனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கத்தக்கதாய், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி அழைக்கும் பொழுது அந்த முழு பலத்தையும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிதியோனுக்கு அங்கு கொடுக்கிறதை நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசித்தறியலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களே நீங்களும் நானும் கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் அந்த நேரத்தில் திறப்பின் வாசலில் நின்று நம்முடைய தேசத்திற்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளுக்காக, கர்த்தர் யார் யாரை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரோ, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறாரோ எல்லா காரியங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டார். பரமேறி செல்வதற்கு முன்பதாக மத்தேயு 28:20 வசனத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சூழ்நிலைகள் எங்களை சுற்றிலும் கர்த்தாவே கிதியோன் நாட்களில் இருந்தது போல காணப்பட்டாலும்,
கிதியோனோடு கூட இருக்கிற கர்த்தர், கிதியோனோடு இருந்து பலத்த காரியங்களை செய்த கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜெபத்தினாலும் எங்களுடைய உபவாசத்தினாலும் எங்களுடைய போராட்ட ஜெபத்தினாலும் மன்றாட்டின் ஜெபத்தினாலும் ஆண்டவரே கண்ணீரின் ஜெபத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு கூட்ட மக்களை நாங்கள் எப்படியாக அழிவிலிருந்து தப்புவிக்கத்தக்கதான ஊழியத்தை செய்ய எங்களுக்கும் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் கிதியோனோடு கூட இருந்தவர் எங்களோடு கூட இருப்பீராக ராஜா. பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.